ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கார். அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி. அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்னைக்கு வந்து பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா இல்லை பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா, டெல்லிக்கான பிரதிநிதியாக தான் இருக்க போறாரு. சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க வந்து மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு எந்த இடத்துலையும் வந்து அவர்கள் ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பல அழுத்தங்கள் கடந்த காலங்களில் வந்துச்சு. அவர் வந்து அவரிடம் பல அழுத்தங்கள் கொடுத்து அவர்கிட்ட வந்து எங்கள் தலைவர் மீதும் எங்கள் மீதும் வந்து பெரும் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு பல அழுத்தங்கள் வந்து, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக உறுதியாக நிற்பவர். அவருக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்லை, அவர் ஆந்திராவை சேர்ந்து அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு எதுவும் இல்ல அது வந்து நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போறது இல்லை, அவர் டெல்லியில் தான் இருக்க போறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் அவர் டெல்லியில் ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷன் இருக்க போறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்லை. அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்லை. அவர் பெரிய அப்ரூவலும் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. ஸோ அதுல தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பல இதுல வந்து அங்க டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள், அங்கேயே இருந்தவர்கள் பல காலங்களில் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி இது அலங்காரமாக இருந்துச்சு. யாருக்காவது ஒரு எம்எல்ஏல ஜெயிக்கலையா, அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங், அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு யார் அதுல நம்பிக்கையா இருப்பாரோ அவங்க வந்து வேற எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த பொறுப்புகளை. அவர் இப்ப கொடுக்கப்பட்டவர் வந்து உண்மையிலேயே நம்பிக்கையானவர், பல அழுத்தங்களையும் தாண்டி எங்களுடைய தலைவரோட நிற்பவர். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அதோட நம்பிக்கையானவர். அவருக்கு வந்து பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இல்லை இந்த பொறுப்பு தான் பெரிய விஷயம் கிடையாது. நம்பிக்கையான நபர். அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்லை. இது வந்து சும்மா அரசியலுக்காக சொல்றாங்க. நம்பிக்கையான நபர், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய முடிவுகளும் எடுக்க போறது இல்லை. இது பெருசா பூதகரமாக்குறது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு பிரதிநிதியாக இருந்து ஒரு அரசுக்கு ஒரு சின்ன கோஆர்டினேஷன்ஸ் பண்ண போறாரு. இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பொறுப்பாக தான் இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளாக அது ஒரு பெரிய லெவல் பொறுப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியலையோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு டெம்பரரியா கொடுத்து இவங்களை வச்சிருந்தாங்க. முன்னாடி திமுகவோ அதிமுக வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து சும்மா கொடுத்துட்டு, இப்போ முன்னாடி அவர் திரு தலாவை சுந்தரத்துக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அவர் ஒரு வண்டியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே அவருக்கு இருக்கு. சும்மா ஒரு சின்ன பொறுப்பு தான். நம்பிக்கையான நபர் தேவை. அதில் ஒன்றும் அங்கே ஏற்கனவே தெரிஞ்சு அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சவங்க கோஆர்டினேஷன் தான். இதை இவ்வளோ பெருசாக பேச வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை.